அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்து முக்கிய அமைப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், மெகா கூட்டணியை கட்டமைத்து வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுகவிற்கு 22 கட்சிகள் கூட்டணி என்று இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவிற்கு 22 கட்சிகள் கிடையாது. அதை தாண்டி சின்ன சின்ன அமைப்புகள், ஜாதி ரீதியான அமைப்புகள் என ஏகப்பட்ட அமைப்புகளும் சின்ன சின்ன கட்சிகளும் அதிமுகவிற்கு தங்களுடைய ஆதரவை தினம் தினம் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படித்தான் நேற்று மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்பது நிகழ்ந்திருக்கிறது. அதாவது கள்ளர் முன்னேற்ற சங்கம், சோழ பேரரசு கட்சி அதிமுகவில் கூட்டணியை இணைந்ததை தொடர்ந்து சகோதரர் திருச்சி என் சரவணத்தேவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை நாளைய தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களை சந்தித்து மரியாதை சந்தித்து அதிமுகவிற்கு தங்களுடைய ஆதரவுகளையும் முழு ஆதரவையும் கொடுத்திருப்பதாக தற்சமயம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு, அதாவது கள்ளர் முன்னேற்ற சங்கம், சோழ பேரரசு கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்ததை தொடர்ந்து சகோதரர் திருச்சி என் சரவணத்தேவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நேரடியாக சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து தன்னுடைய முழு ஆதரவையும் அதிமுகவிற்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்றத்தில் என்பது நாம் எதிர்பார்ப்பதை போல் கிடையாது. மிக மிக பரபரப்பான ஒரு தேர்தல். ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவா, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவா? இந்த முறை திமுகவை குடும்ப அரசியலை ஒழித்தே தீர வேண்டும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே ஆக வேண்டும் என அதிமுக பல்வேறு வியூகங்களை வகுத்து அதற்குரிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு உறுதுணையாக பாஜக அதிமுகவுடன் கூட்டணி என்பது வைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவையும் விடக்கூடாது, தமிழக வெற்றி கழகத்தையும் உள்ளே விட்டுவிடக் கூடாது என சொல்லிக்கொண்டு திமுக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எப்படியாவது நாம் தான் ஆட்சியிலே அமர வேண்டும், உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் என நமது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏகப்பட்ட வியூகங்களையும் வகுத்து அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எது எப்படி வகுத்தாலும், எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாலும் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்பது எப்படி இருக்கிறது, இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி எப்படி இருந்தது, கடந்த 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி என்பது தமிழகத்திலே எப்படி இருந்தது என மக்கள் அனைவரும் யோசனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவருடைய முடிவு என்னவோ அதுதான் இறுதியாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு புறத்திலே எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சூறாவளி சுற்றுப்பயணத்தையும் விடாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னொரு புறத்திலே தொண்டர்களுடைய, அதாவது மாற்றுக் கட்சி இருக்கக்கூடிய தொண்டர்கள், ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சென்ற தொண்டர்கள் அனைவரையும் அதிமுகவிலே இணைப்பு விழா என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மற்றொரு புறத்திலே சின்ன சின்ன அமைப்புகளாகட்டும், ஜாதி ரீதியான கட்சிகளாகட்டும், ஜாதி ரீதியான அமைப்புகளாகட்டும் அனைத்துமே அதிமுகவிற்கு முழு ஆதரவுகளையும் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படித்தான் கள்ளர் முன்னேற்ற சங்கம், சோழ பேரரசு கட்சி அதிமுக கூட்டணியிலே இணைந்திருந்தது. அதைத் தொடர்ந்து என் சரவணத்தேவர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து தன்னுடைய ஆதரவுகளை கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.